அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 4 கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2022 ஆண்டு முழுவதுமே எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம கன்னிராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசிங்க. மற்றும் கன்னிராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. சித்திரை நட்சத்திரம் 1 முதல் 2 பாதங்கள், ஹஸ்தம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் 2 முதல் 4 பாதங்கள். கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான். நீங்க வேண்டி வேண்டிய கடவுள் நாராயண பெருமானுங்க. இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி நம்மளுடைய 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு கன்னிராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. இப்போ ஏப்ரல் 12, 2022 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடந்ததுங்க. அதன் மூலமாக ராகு பகவான் உங்களுடைய 8வது வீடான ஆயுள் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு. மற்றும் கேத்து பகவான் உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்காருங்க. மற்றும் சனீஸ்வரர் ஏப்ரல் 29ஆம் தேதி அதிசாரமா பயிற்சி ஆகிட்டு உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு இப்போ உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார். இது ரொம்ப விசேஷமா நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. மேலும் குரு பகவான் ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு அதிசாரமா பயிற்சி ஆகிட்டு உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர சாந்தத்துக்கு பயிற்சி ஆயிருக்கார். ஸோ நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறது இந்த 4 கிரகங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் 3 விதமான பயிற்சிகள் நடந்தது. அனைத்து பயிற்சிகளுமே ஏப்ரல் மாதமே நடந்ததுங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு எந்த மாதிரியான பொது பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர சாந்தத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாக திகழும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சிலர் கணவன் மனைவி விவாகரத்தை கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்ப நீங்க 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு இது ஒரு சாத்தியமான காலமா உங்களுக்கு அற்புதமா திகழும் அப்படின்ட்டு உறுதியா நம்மளால சொல்ல முடியுங்க இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமே. மேலும் இப்ப குருவுடைய பார்வை உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்துல விழுதுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க. இப்போ நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த பிசினஸ உங்களுக்கு படிப்படியா முன்னேற்றம் காணப்பட்டு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே நம்மளுடைய குரு பார்வை மூலமா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால சொல்ல முடியுங்க. அதாவது நீங்க எந்த ஒரு நல்ல தொழில் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் ஒரு அலுவலகத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளா நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்க விரும்பிய வண்ணமா ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ ஒரு சிலர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய நல்ல வருடம் தான் இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் இப்போ குரு மற்றும் சனீஸ்வரர் 2 பேருமே கலவையா சேர்ந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இது கூட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பினேஷன் ரொம்பவே சிறப்பான காம்பினேஷன். சனீஸ்வரனும் தன்னுடைய சொந்த வீடான 6வது வீட்டுக்கு, அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசி 6வது வீடு அப்படின்னு கூடிய காரணத்தினால அவருடைய சொந்த வீட்டில் இப்போ பயிற்சியா இருக்காருங்க. அதே சமயம் குரு பகவான் மீனம் ராசியில பயிற்சியா இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சனீஸ்வரர் 2 பேருமே அவங்களுடைய சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு சனீஸ்வரரால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமே நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ குரு மற்றும் சனீஸ்வரர் 2 பேருமே கலவையா சேர்ந்து உங்களுடைய 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாங்க. இப்போ சனீஸ்வரர் நீங்க எதுனா ஒரு நல்ல முயற்சி, ஒரு வேலைக்காகவோ அல்லது நீங்க ஒரு சுய தொழிலுக்காகவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் கால தாமதப்படுத்தினார் அப்படின்னாலும்
குருவோட பார்வை வந்து உங்களுடைய 3வது வீடு மேல விழக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிட்டு நீங்க நினைச்ச நேரத்துல வந்து கண்டிப்பா வந்து நீங்க எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் நினைச்சீங்க அப்படின்னாலும் அதை கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல்லா செய்து முடிக்க முடியும் அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனீஸ்வரர் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்தே வக்ரகதிக்கு போறாருங்க. அது இன்னும் சிறப்பான நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்க. ஓகேங்களா? இப்ப பொதுவா வந்து ஒரு பாவ கிரகமோ அல்லது வேற கிரகங்களோ புண்ணிய கிரகம் தவிர மற்றபடி பாவ கிரகம் வந்து இப்போ நீச்ச நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படுவாங்க. இப்போ சனீஸ்வரரோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிலே பண்ணி செய்யறது தான் சனீஸ்வரரோட வேலைங்க. இப்போ சனீஸ்வரர் வந்து நீச்ச நிலைமைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நாளைக்கு பண்ணணும்னு நினைக்கிற வேலையை கூட இன்னைக்கே பண்ணி முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து சனீஸ்வரர் வந்து நீச்ச நிலைமைக்கு போனார் அப்படின்னா அந்த கான்செப்டுங்க. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூலை 12லேருந்து அக்டோபர் 22 வரைக்கும் சனீஸ்வரர் நீச்ச நிலைமையில தான் இருப்பாரு. அதன் மூலமா வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இப்போ நீங்க திருமண விஷயமா வந்து நீண்ட நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்துல வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு உங்களுக்கு காலம் நல்லபடியாவே சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இதுல ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கலாம், மேலும் ஒரு சிலர் பெண்மணிகளுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கலாம். இப்போ காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம் இது ரெண்டுமே ஒரே நபருக்கு கூட இருக்கலாங்க. இப்போ இதுக்குண்டான சின்ன விஷயம் நான் சொல்றேங்க, உங்களால முடியும் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு திருமணம் ரொம்பவே சீக்கிரத்துல செட் ஆகுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதேதான் மற்றும் கோவில் பேரும் அதே தாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார வேண்டி வணங்கிட்டு பிளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமா வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல செவ்வாய் தோஷம் உள்ள வரன் உங்களுக்கு கிடைப்பதற்கு வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை வந்து நம்மளுடைய ஆந்திரால இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோவிலுக்கு போயிட்டு ராகு காலத்துல ராகுக்கு இது பூஜை பண்ணிட்டு அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு பிளஸ் அதே பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார விசேஷமா வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சில பெண்மணிகளுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நாக தேவதைகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022ஆம் வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கேள்வி கேட்கலாம், நீங்க சொல்ற மாதிரி விஷயங்கள் நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோங்க, மறுபடியும் நாங்க வந்து திருப்பியும் பண்ணணுமா அப்படின்ட்டு. அதாவது இப்போ இந்த பரிகாரம் வந்து நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பரிகாரத்தோட வேலிடிட்டி மேக்சிமம் 1 வருட காலத்திற்கு நல்லபடியா இருக்குங்க. அதன் பிறகு வந்து நீங்க செய்த பரிகாரத்தோட பலன் வந்து உங்களுக்கு மிக குறைவாகவே காணப்படும். அதனால உங்களால முடியும் அப்படின்னா இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி வந்து பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டு 1 வருட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ நீங்க திரும்பியும் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அடுத்த 1 வருட காலத்துக்கு பலன் வந்து நல்லபடியா கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ முடியும் அப்படின்னா
இந்த பரிகாரம் வந்து பண்ணிட்டு வாங்க. 100% உங்களுக்கு திருமணம் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் சக்ஸஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. எதற்காக இந்த பரிகாரத்தை மட்டும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதிவிலும் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இது வரைக்கும் வந்து ஜாதகம் பார்த்தவங்களுக்கு 90%க்கு மேலே சக்ஸஸ் ரேட் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து உங்க எல்லாருமே வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்றது, இன்கேஸ் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கிரக தோஷங்கள் இருந்ததுன்னா மட்டும் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு குழந்தைகள் வரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களால முடியும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு வந்து உங்களுக்கு டாக்டர் மெடிசன் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மெடிசனையும் விடாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இது ரெண்டுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மேலும் வந்து அடுத்த 10 மாதத்துக்குள்ள நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ உங்களுக்கு பிறப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 2022 வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இப்போ உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்கார். இதனால வந்து உங்களுக்கு சிறிதளவுல வந்து உங்களுடைய குடும்பத்தாரோட சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா நீங்க இப்ப விடாம வந்து ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டே இருப்பீங்க இந்த சமயத்துல. ஏன்னா கேத்து 2வது இடத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களுடைய பேச்சு தன்மை வந்து ரொம்ப அதிகமா தூண்டி வருவாரு. அது வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும், ஆனா ஒரு சிலருக்கு பிடிக்காத சூழல் கூட ஏற்படுங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோலா இருக்கீங்களோ பேசாம, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு உறுதியா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து உங்களுக்கு வந்து சிறிதளவுல வந்து கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து சின்ன லெவல்ல பிரச்சனை ஏற்படும் போது உங்களால முடியும் அப்படின்னா இமீடியட்டா வந்து உங்களுக்கு தெரிந்த டென்டிஸ்ட் கிட்டயோ அல்லது ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்டயோ போயிட்டு உங்களுடைய கண் மற்றும் பல்ல காமிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிரச்சனை சின்னதாக இருக்கும் போதே கண்டிப்பாக வந்து தீர்வுக்கு வந்துருங்க. இதனால உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகாது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. இப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு வந்து நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு 2 அல்லது 3 தடவை படிச்சிங்கன்னா தான் உங்கள் மனதில் நிற்கும். ஏன்னா கேத்து வந்து எப்பவுமே 2வது வீட்டில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து படிப்பை வந்து கொஞ்சம் மந்த நிலைப்படுத்துவாருங்க. ஆனால் உங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னா உங்கள் மனதில் நிக்குது அப்படின்னா இப்போ நீங்க நம்ம சொன்ன மாதிரி 2 தடவையோ அல்லது 3 தடவை படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க தேர்வு எழுதுற வரைக்கும் 100% வந்து உங்க மனதில் நிற்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த 2022 வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் வந்து ராகு வந்து உங்களுடைய 8வது வீடான அஷ்டமத்து ஸ்தானத்துல அமர்ந்துட்டு இருக்காரு, அதாவது ஆயுள் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதனால வந்து உங்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய பணத்தை வந்து எதனா ஒரு நல்ல தொழில முதலீடு பண்றீங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி வந்து கிளியரா செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது லாஸ் எதுவுமே ஆகாம இருப்பதற்கு. இன்கேஸ் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கவனிக்காம வந்து உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து சற்று உங்க கையை விட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ராகு வந்து 8வது வீட்டுல அமர்ந்துகிட்டு இருக்காரு. இது வந்து ராகுவோட தன்மைங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நம்ம சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா நடக்காது. அது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேங்க. சனீஸ்வரர் வந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துல அமர்ந்துக்கிட்டு அவர் அங்கிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய 3ஆம் பார்வையா வந்து ராகுவா பார்க்கக்கூடிய காரணத்தினால ராகுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி இருக்கு அப்படின்னாலும் முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்துவார் சனீஸ்வரர். அதன் மூலமா நீங்க வந்து எந்த ஒரு தவறான வழியிலும் போயிட்டு உங்களுடைய பணத்தை வந்து இழக்க மாட்டீங்க. சரிங்களா? 100% வந்து உங்களுடைய பணம் வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கடன் வாய்ப்பட்டிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இது ஒரு அற்புதமான வருடமும் உங்களுக்கு சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த 2022 வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 6வது வீடான நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் மூலமா வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து இருந்து வந்த பிரச்சனைகள், முக்கியமா அஜீரண கோளாறு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியா தீர்வுக்கு வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ ஒரு அலுவலகத்துல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு அங்க வந்து எதிரிகளோட பிரச்சனை சற்று அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இனிமே வந்து எதிரிகளோட தொல்லை வந்து சற்று குறையுங்க. அவங்களே வந்து உங்களுடைய பாதையை விட்டு விலகி போயிடுவாங்க. இதன்
செய்வதன் மூலமா வந்து உங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆஃபீஸ்லையும் சரி, அதே சமயம் வீட்லையும் சரிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே அருமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022 வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேரா இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு நாங்கள் உத்தியோகம் பண்ணணும், அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு நாங்கள் மேல் படிப்பு படிக்கணும் மற்றும் அயல்நாட்டிலே பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதோ, அல்லது அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதோ, அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்புக்காக நீங்கள் அங்கேயே போயிட்டு படிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வருடம் தான் வந்து இந்த 2022 வருடம் முழுவதுமே நம்மளுடைய கன்னி ராசி நெஞ்சங்கள் அனைவருக்குமேங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து வேலையில இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் விரும்பிய வண்ணமா ஒரு புதிய வேலை உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் வந்து இந்த 2022 வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க. டயட் மெயின்டைன் பண்ணுங்க. எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இருவேளையிலும் வந்து அரை மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து மிகவும் சீரும் சிறப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் தான் வந்து இந்த 2022 வருடம் நம்மளுடைய கன்னி ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்குமேங்க. ஓகேங்களா? ஓகே கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து கன்னிராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தெரியப்பட்டிருக்கோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.